எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் சித்திரகுப்தனுக்கு பாவ புண்ணிய கணக்கு எழுதும் பணி எப்படி கிடைத்தது என்று பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சித்திரகுப்தன் தான் யமதர்மராஜாவோட அசிஸ்டன்ட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வைப்பாராம். இவர் எழுதி வைக்கிற கணக்கோட அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு சொர்க்கத்தில் இடம் தரணுமா இல்லை நரகத்தில் இடம் தரணுமான்னு யமதர்மனை முடிவு செய்வாராம். இதனால மக்கள் தங்களோட பாவங்கள் எண்ணிக்கை குறைந்து புண்ணியம் அதிகம் சேரணுன்றதுக்காக இவரை வேண்டுவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்று இவர் சித்திரத்தில் இருந்து அவதரிச்சதால இவருக்கு சித்திரகுப்தன் என்ற பெயர் வந்ததாம். அதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வணங்கினா நாம தெரியாம செஞ்ச பாவங்கள் மலையளவாக இருந்தாலும் கூட அது கடுகளவாக மாறுமா. அதே மாதிரி கடுகளவு தானமே செஞ்சிருந்தா கூட அது மலையளவாக மாறுமா. அதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பலவிதமான தானங்கள் செய்யறது மிகவும் நல்லது. சித்திரகுப்தன் வழிபாடு குறித்து பிறகு பார்க்கலாம். இப்போது இந்த பதவி இவருக்கு எப்படி கிடைத்தது என்று பார்க்கலாமா? சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், ஆமை புகுந்த வீடு உருப்படாது. இது போல பல பழமொழிகளை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அர்த்தமே தெரியாம நம்ம பயன்படுத்தும் பழமொழிகளில் ஒன்றுதான் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்ற பழமொழி. இந்த பழமொழி என்னவோ தானம் செய்வதை தான் அடிப்படையா கொண்டிருக்கு. ஆனா அதுக்கு நம்ம எப்படி அர்த்தம் கொண்டிருக்கோம்? தன்னுடைய தேவைக்கு வேண்டிய அளவிற்கு பணத்தை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத தானம் செய்யணும் அப்படின்னு தானே. ஆனா இதோட உண்மையான பொருள் ஒருவன் தன்னோட தகுதிக்கும் மிஞ்சி தான தர்மம் செய்யணும் அப்படின்றது தான். இதற்கு உதாரணமாக தான் சித்திரகுப்தனுக்கு பாவ புண்ணிய கணக்கு எழுதும் வேலை கிடைச்சது இல்லையா, அந்த கதையை சொல்றாங்க. இப்போ அந்த கதைக்குள்ள வரலாம். சித்திரகுப்தன் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் சுக்கிரஹோரையில் மகாலட்சுமியை பக்தி சிரத்தையோடு பூஜை செஞ்சுட்டு வந்தாராம். இந்த பூஜையோட பலனா அவருக்கு மலை அளவுக்கு பொன்னும் பொருளும் நவரத்னங்களும் கொடுத்தாங்க லக்ஷ்மி அம்மா. அப்படி லக்ஷ்மி கடாட்சத்தால கிடைச்ச செல்வத்தை தனக்கென்று ஒரு கடுகு அளவுக்கு கூட அவர் பயன்படுத்திக்கல. எல்லாத்தையும் பூலோகத்துல இருக்க கோவில்களுக்கு தான தர்மமா வழங்கிட்டாரு. இதன் பலனாக அவருக்கு வானம் அளவிற்கு புண்ணியம் கிடைச்சிது. புண்ணியம் பலன்களை அதிகமாக பெற்றதால் இவருக்கு ஆணவம் வந்துடுச்சு. தான தர்மத்துல என்னை மிஞ்சினவங்க யாருமே இல்லை அப்படின்ற அகம்பாவம் வந்துடுச்சு. இந்த ஆணவத்தால மற்றவங்களை இழிவாக நினைக்கிற குணமும் வந்தது சித்திரகுப்தனுக்கு. இதையெல்லாம் கவனிச்சாரு மகாவிஷ்ணு. விடுவாரா? இவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க நினைச்சு சித்திரகுப்தனை பிரம்மாவிடம் ஒப்படைக்கிறாரு. பிரம்மா பூலோகத்துல இருக்க எல்லா கோவில்களுக்கும் தான தர்மம் வாரி வழங்கினதால சித்திரகுப்தன் இந்த பிரபஞ்சத்திலேயே அதிகமான புண்ணிய சக்தியை பெற்றிருக்கான். அதன் பலனா உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளோட பாவ புண்ணியங்களை எழுதும் கணக்காளன் பணியை நான் இவனுக்கு வரமா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. திருமால் தனக்கு வரம் கொடுத்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சித்திரகுப்தன். ஆனா எதுக்காக கொடுத்தாருன்னு பகவானுக்கு தானே வெளிச்சம். மிகவும் மகிழ்ச்சியோட தன்னோட வேலையை துவங்கினாரு சித்திரகுப்தன். முதல் வேலையாக அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு பிச்சைக்காரனோட பாவ புண்ணிய கணக்கு எழுதுற வேலை தான். திருவண்ணாமலை கோவில் முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் நின்றுட்டு இருந்தாரு. அவருக்கு பக்கத்திலேயே கை கால்கள் இல்லாத ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. முதல் பிச்சைக்காரன் என்ன பண்றாரு, தன்னோட தட்டில் இருந்த 10 பைசாவை கை கால்கள் இல்லாதவரோட தட்டுல போடுறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, 10 பைசா வச்சுட்டு நான் என்ன செய்யறது, கஞ்சி வாங்கணும்னு சொன்னா கூட 25 காசு வேணுமே அப்படின்னு. சரின்னு இவர் மேல பரிதாபம் கொண்ட இந்த பிச்சைக்காரர் பக்கத்துல இருந்தவர்கிட்ட 15 பைசா கடன் வாங்கி கை கால்கள் இல்லாதவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த பாவ புண்ணிய கணக்கை தான் சித்திரகுப்தன் முதல்ல எழுதணும். அவர் என்ன எழுதுறாரு, இந்த பிச்சைக்காரரோட கணக்கு, அதாவது தானம் செஞ்சாரு அந்த பிச்சைக்காரரோட கணக்குல தானம் 10 பைசா, கடன் 15 பைசான்னு எழுதினாரு. அந்த எழுத்துக்கள் காணாம போயிடுச்சு. இதை கண்டு திகைச்சு போயிட்டாரு. மறுபடியும் தானம் 25 பைசா, கடன் 15 பைசான்னு எழுதினாரு. இதுவும் மறைஞ்சு போயிடுச்சு. நாம தான் கணக்க சரியா எழுதலையோ அப்படின்னு குழப்பம் அடைஞ்சாரு சித்திரகுப்தன். பிரம்மாவிடம் போய் வழி கேட்கிறாரு. பிரம்மா சொல்றாரு, இதுக்கு எனக்கும் வழி தெரியல, வா நம்ம 2 பேரும் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்கலான்னு மகாவிஷ்ணுவை போய் பார்க்கறாங்க. மகாவிஷ்ணுவிடம் சரணடைஞ்சாரு சித்திரகுப்தன். நீங்க தான் என்னை காப்பாற்றணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு. இதை கேட்டதும் பெருமாள் கேட்குறாரு, அந்த பிச்சைக்காரன் கிட்ட எவ்வளோப்பா இருந்தது அப்படின்னு. 10 பைசான்னு சொன்னாரு சித்திரகுப்தன். எவ்வளவு தானம் செஞ்சான்? 25 பைசா. இப்போ பதில் சொல்றாரு பெருமாள், நீ அளவில்லாம பொருளை தானம் செஞ்சதால இந்த பதவி வாங்கின. லக்ஷ்மி கடாட்சத்தால கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் தானம் செஞ்ச. அதாவது
உன்கிட்ட இருந்தத தானம் செஞ்சேன். ஆனா, அந்த பிச்சைக்காரன் தான் கிட்ட இருந்தத விடவும் அதிகமான தானம் செஞ்சான். அதாவது அவனோட தகுதியையும் தாண்டி தான் தானம் செஞ்சான். அதுவும் திருவண்ணாமலை கோவில் வாசல்ல. அப்படியானா, உன்னை விட அவன் உயர்ந்தவன் தானே! எதையுமே எதிர்பாராமல் உதவணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட தானம் செஞ்சதால, அவன் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டான். அப்படிப்பட்டவனோட பாவ புண்ணிய கணக்கு எழுதுற தகுதி உனக்கு இல்ல. அதனால தான் நீ எழுதின எல்லா எழுத்துக்களும் மறைஞ்சு போயிடுச்சு. யார் ஒருவன் தன்னோட தகுதிக்கு மிஞ்சி தான தர்மங்கள் செய்கிறானோ, அவனுடைய கர்ம பலன்களை நானே ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாராம் திருமால். இப்பதான் தன்னோட தவறை உணர்ந்தாரு சித்திரகுப்தன். திருமாலோட பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டாராம். இப்போது நாம் சித்திரகுப்தர் வழிபாடு பற்றி பார்க்கலாமா? முன்பெல்லாம் சித்ரா பௌர்ணமி நாளன்று இரவில் சித்திரகுப்த நாயனாரின் சரிதத்தை கேட்பது வழக்கமாம். கதையை நிறைவு செய்யும் போது கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல், பாயசம், பணியாரம் முதலியவற்றை நைவேத்தியமாக படைப்பார்கள். பின்னர் எல்லோருக்கும் வழங்குவார்களாம். சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை நினைத்து பசும்பால், தயிர், நெய் இவற்றை விலக்கி விரதம் இருந்து வழிபட்டால் பாவங்கள் தொலையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. காலையில், அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். மாலையில் நிலவு உதயமானதும் சித்திரகுப்தனுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். மாக்கோலம் இட்டு 7 எழுத்தாணி வைத்து விளக்கேற்றுங்கள். பூஜை செய்து சர்க்கரை பொங்கலிட்டு பயத்தம் பருப்பும் எருமை பாலும் கலந்த பாயசத்தை நைவேத்தியம் செய்து வழிபடலாம். சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவிலே அமைந்திருக்கிறது. முடிந்தால் காஞ்சிபுரத்தில் மட்டுமே உள்ள சித்திரகுப்தனுக்கு உரிய ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம். ஏழைகளுக்கு முடிந்த அளவிற்கு தானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்வது பாவங்களை எல்லாம் போக்கிவிடும். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவலாம். பேனா முதலான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்று நாம் அன்னதானம் செய்வது நம் பாவங்களை எல்லாம் போக்குவதற்கான முதல் வழி. உப்பு சேர்க்காமல் உணவு உண்டு விரதம் இருந்தால் சித்திரகுப்தன் மகிழ்ந்து நம் பாவ புண்ணிய கணக்கை எழுதும்போது புண்ணியத்தை அதிகப்படுத்தியும் பாவத்தை குறைத்தும் எழுதுவார். இதனால் மரணத்திற்கு பிறகு நாம் நரக வேதனையிலிருந்து விலகி சொர்க்கத்தில் வாழலாம் என்கின்றன சாஸ்திரங்கள். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.